Good afternoon students. நம்ம 10th எக்கனாமிக்ஸ் 4th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறது black money. Black moneyனா கருப்பு பணம். So கருப்பு பணம்னா என்னன்னு பாருங்க. Black money is a funds earned on the black market on which income and other taxes have not been paid. The unaccounted money that is concealed from the tax administrator is called black money. ஸோ கருப்பு பணம்ன்றது என்னன்னா கருப்பு சந்தையில் ஈடப்பட்ட வருமானம் இல்லைன்னா செலுத்தப்படாத வரி பணமாகும். வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட, அதாவது நம்ம வரி கொடுக்காம அதில் கணக்கிடப்படாத பணத்தை தான் நம்ம கருப்பு பணம்னு சொல்றோம். ஸோ கருப்பு பணத்திற்கான காரணங்கள், காசஸ் ஆஃப் பிளாக் மணி பாருங்க. செவரல் சோர்சஸ் ஆஃப் பிளாக் மணி ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் காசஸ். ஸோ கருப்பு பணத்திற்கு பல காரணங்கள் அடையாளமாக சொல்கிறாங்க. ஸோ அந்த காரணம் என்னன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷார்டேஜ் ஆஃப் கூட்ஸ், பண்டங்கள் பற்றாக்குறை. லைசன்சிங் ப்ரொசீடிங், உரிமம் பெறும் முறை. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழில்துறையின் பங்கு. ஸ்மக்லிங், கடத்தல். நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், வரி அமைப்பு. ஸோ இதுதான் வந்து காரணங்கள். நெக்ஸ்ட் டாக்ஸ் இவேஷன். டாக்ஸ் இவேஷன்றது என்னன்னா வரி ஏய்ப்பு அப்படின்னா என்ன? The evasion is the illegal evasion of taxes by individuals, corporations and trust. The tax evasion activities included. ஸோ தனிநபர்கள், நிறுவனங்கள் மூலமா அறக்கட்டளைகள் ஆகியவை சட்டோத விரோதமாக செலுத்தாம இருப்பதான் வரி ஏய்ப்புன்னு சொல்றோம். இந்த வரி ஏய்ப்புக்கு சில காரணங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை கீழே கொடுத்துருக்காங்க பாரு. அண்டர் ரிப்யூட்டட் இன்கம், அதாவது வருமானத்தை குறைத்து மதிப்பிடுறது. இன்ஃப்ளேட்டிங் இன் டெடிகேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ், விலக்குகள் அல்லது செலவுகளை உயர்த்துறது. ஹைடிங் மணி, மறைக்கப்பட்ட பணம். ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்ஸ், கடல் கடந்த கணக்குகளை விவரங்களால் மறைத்தல், நம்ம அனுப்புற காதுவை மறைக்கிறது. டாக்ஸ் எவென்ஷன் பெனால்டிஸ். ஸோ இந்த மாதிரி வரியை இப்போ ஏமாத்துறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அபராதம் பாரு. இஃப் எ பர்சன் willfully commits the act of tax evasion, we may face felony charges. Tax evasion penalties include imprisonment of up to 5 years and high amount of fines. ஒரு அந்த மாதிரி வரி டாக்ஸ் இவேஷன் முழுமையாக செய்தால் அவங்களுக்கு என்னன்னா மோசமான குற்றச்சாட்டுக்கு நேர்விடும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 5 ஆண்டு சிறை தண்டனையும் அதிக அளவில் அபராதமும் வாங்குவாங்க. செகண்ட் ஒன் பார். The defendant may also be ordered to pay for the cost of prosecution. வரி அது நெக்ஸ்ட் வந்து பிரதிவாதிகள் வழக்கு விசாரணைக்கு செலவுகளை செலுத்த விடப்படலாம். அதாவது யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்கள அந்த வழக்கு விசாரணைக்கு செலவுகள்லாம் ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்க சொல்லி பெனா கொடுக்கறது. டாக்ஸ் இவேஷன் பெனால்டிஸ் கேன் பி ஹார்ஷ் டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த கிரைம். ஸோ அதே மாதிரி அபராதம் குற்றத்தின் தன்மை மற்றும் அதனுடைய தீவிரத்தினை பொறுத்து கடுமையாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு கொடுக்குற பெனால்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுமை வாய்ந்ததாக இருக்கும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. டாக்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட், வரிகளும் முன்னேற்றமும். The rate of taxation in developing economic is as follows. ஸோ ஒவ்வொரு டாக்ஸ் நடந்து வரி வாங்குறதும் அதனுடைய நம்மளுடைய எக்கனாமிக்ஸ்னா பொருளியல் வந்து என்ன, பொருளாதாரம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, வளர்ந்துட்டே இருக்கு. எந்தெந்த முறையிலன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா resource mobilization. Taxation enables the government of mobilize a substantial amount of revenue. The tax revenue is generated by imposing direct taxes such as personal income tax and corporate tax, and indirect taxes such as customs duty, excise duty, etc. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மொபிலைசேஷன்றது என்னன்னா வளங்களை திரட்டுதல். ஸோ அப்படின்னா என்னன்னா வரி விதிப்பு அரசாங்கத்திற்கு கணிசமான அளவிற்கு வருவாய் திரட்டுவதற்கு உதவுகிறது. அதாவது நேர்முக வரிகளை தனிநபர், அதை கொடுத்துருக்கோம் இல்லையா, இன்கம் டேக்ஸு, அப்புறம் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பார் பர்சனல் டேக்ஸு, கார்பரேட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு சச்சஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி. இதெல்லாம் நிறுவன வரி மற்றும் மறைமுக வரிகளான சுங்க வரி ஆகும். இதெல்லாம் வந்து வரி டாக்ஸ் இது மூலமா என்ன பண்றாங்க, திரட்டி அதன் மூலமா நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை முன்னேற்றுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம், வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. ஸோ taxation follows the principle of equity. The direct taxes are progressive in nature. Also certain indirect taxes such as taxes on luxury goods is also progressive in nature. அது வரியின் மூலம் சமத்துவ முறையில் உருவாக்கலாங்க. அதாவது நேர்முக வரியில் வளர்வீத முறை பின்பற்றப்படுது. அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா சில மறைமுக வரிகளில் ஆடம்பர பண்டங்களின் மீது விதிக்கப்படும் வரியும் வந்து வளர்வீத வரியின் தன்மையுடையதா இருக்கு. Next, social welfare. Taxation generation social welfare. Social welfare is generated due to higher taxes on certain undesirable products like alcoholic products.
சமூக நலன். வரி விதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலனை உருவாக்குது. சில விரும்பத்தகாத பொருட்களை, மதுபானங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆல்கஹால், அதிகமாக வரி விதிப்பதன் மூலமா சமூக நலன் பாதுகாக்கப்படுது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அதிகமாக வரி விதிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்றது என்னன்றது உங்களுக்கே தெரியும். அந்நிய செலாவணி. Taxation encourages export and restricts imports. Generally, developing countries and even the developed countries don't impose taxes on export items. வரி விதிப்பு ஏற்றுமதியை ஊக்குவிப்பதோட இறக்குமதியை தடுக்குது. பொதுவாக வளரும் நாடுகளை விட வளர்ந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பொருட்களுக்கு வரிகளை விதிப்பதில்லை. ஸோ வளர்ந்த நாடுகளோட வளர நாடுகளுக்கு வரி வந்து கம்மியாக தான் தராங்களாம். கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன்றது வட்டார முன்னேற்றம். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட்ன்றது என்னன்னா வட்டார முன்னேற்றம். Taxation plays an important role in regional development. Tax incentives such as tax holidays for setting up industries in backward regions, which induces business firms to set up industries in such regions. அதாவது இந்த மாதிரி வரி விதிப்பு முக்கிய பங்கு வகிக்குது வட்டார வளர்ச்சியில. பின்தங்கிய பகுதியில் இருக்க தொழில் நிறுவனங்களுக்கு அமைப்பதற்கும் வரி சலுகைகளும் வரி விலக்குகளும் அளிப்பதன் மூலம் அப்பகுதியில் இருக்க தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு வணிக நிறுவனங்கள் தூண்டுகிறது. புரியுதுங்களா? என்னதான் ரொம்ப வளர்ச்சியே இல்லாத இடத்துல கூட என்ன பண்றாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுக்கு வரி விதிப்பெல்லாம் வந்து கம்மி பண்றாங்க. அதன் மூலமா என்ன ஆகுதுன்னா வரியை வந்து அதிகமா வரியை வந்து என்ன பண்றாங்கன்னா கம்மி பண்றதுனால அந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல். Taxation can be used as an instrument for controlling inflation. Through taxation, the government can control inflation by reducing the tax on the commodities. ஸோ இந்த வரி என்னது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவிகளில் ஒன்றாக செயல்படுது. இது என்னன்னா அரசாங்கம் பண்டங்கள் மீதான வரி வீதத்தை குறைப்பதன் மூலமும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முடியுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வரினா என்ன, கட்டணம்னா என்ன இங்கே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் அதர் பேமெண்ட்ஸ். டேக்ஸ்னா வரி, கட்டணம்னா பேமெண்ட்ஸ். இதுக்குள்ள டிஃப்ரென்ஷியேட் என்னன்னு பாருங்க. டேக்ஸ் இஸ் கம்பல்சரி தி கவர்மெண்ட் வித்தவுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ அப்படின்றது என்னன்னா டேக்ஸ் வந்து எல்லாருமே முக்கியமான ஒன்று. அது வந்து முக்கியமான ஒன்று. இது எல்லாராலையும் எதிர்பார்க்காம அரசாங்கத்துக்கு கட்டாயமாக செலுத்துகிற ஒரு சலுகை. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இஃப் தி எலிமெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட் predominates, the levy becomes a tax. பொதுவாக அரசாங்கத்தின் வருமான நிலங்களில் ஒன்றாக செயல்படுறது தான் வரி. It tax is a compulsory payment. கட்டாயம் செலுத்த வேண்டிய ஒரு வரி தொகை தான் வந்து வரி. If tax is imposed on a person, he has to pay it, otherwise he has to penalized. ஒரு தனி நபர் மீது விதிக்கப்பட்ட அந்த வரியை அவர் தான் செலுத்தணும், இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், தண்டிக்கப்படுவார். In the case, taxpayer does not expect any direct benefits. Example, income tax, gift box, wealth tax, VAT, etc. அதாவது வரி செலுத்துவர் நேரடியாக எந்தவித சலுகையும் எதிர்பார்க்க முடியாது. உதாரணம் வருமான வரி, இன்கம் டேக்ஸ், அப்புறம் அன்பளிப்பு வரி, சொத்து வரி, மதிப்பீட்டு வரின்னு சொல்றாங்க. இதுவே பேமெண்ட்ல என்னன்னு பாரு. ஃபீஸ் இஸ் த பேமெண்ட் ஃபார் கெட்டிங் எனி சர்வீஸ். கட்டணம்ன்றது என்னன்னா பணிகளை பயன்படுத்துவதற்கு நம்ம செலுத்துற காசு தான் வந்து கட்டணம். While fee is a payment for a specific benefit privilege, although the special to the primary purpose of regulation is public interest. கட்டணம் என்பது ஒரு குறிப்பிட்ட நன்மைகளுக்கான தனி சலுகை பெற்றிருந்தாலும் பொதுநல ஒழுங்குமுறையின் சிறப்பான முதன்மை நோக்கம்தான் கட்டணம். ஃபீஸ் இஸ் ஏ வாலண்டரி பேமெண்ட். கட்டணம்ன்றது என்னன்னா ஒரு தன்னார்வம் செலுத்தும் நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கலாம், வாலண்டரியா கொடுக்கறது தான். On the other hand, fees is not paid if the person that don't want get the service. அதாவது மாறாக பணிகளை பெற விருப்பம் இல்லைன்னா கட்டணம் செலுத்த தேவையில்லை. Fee payer can get direct benefit for paying fees. Example, stamp fees, driving license fees, government registration, etc. அதாவது கட்டணம் செலுத்துவது மூலம் நுகர்வோர்கள் நேரடியாக சலுகைகளை பெறுகினர். உதாரணமா இதான் சொல்றாங்க, ஒட்டுநர் உரிமை கட்டணம், அரசாங்க பதிவு கட்டணம், முத்திரவரி. ஸோ இதுன்றதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து என்ன பண்றோம், நம்ம வாங்குறோம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் டேக்ஸுக்கும் டேக்ஸ்க்கான கட்டணத்துக்கான டிஃபரன்சஸ் பார்த்தாச்சு. வீடியோஸை பாருங்க. இந்த லெசன் இதோட முடியுது. வீடியோஸை பார்த்துட்டு புக் எடுத்து படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன அனுப்புகிறோமோ அது கொஷின் எழுதி டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சு வைங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.